இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களே. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியே. நான் ரெடி ஆயிட்டேன். அம்மா சீக்கிரம் என்ன கோயிலுக்கு இட்டுன்னு போயிடுவாங்க. ஜாலி தான் இன்னைக்கு. ஐயோ, இந்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் லீவ் விட்டாங்க. ஜாலி தான். ஆமாம் ஆமாம், உங்களுக்குலாம் ஜாலி தான். ஆனால் எங்களுக்கு தான் கஷ்டமே. வீட்டில் இருந்துக்கிட்டு டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுருக்கீங்க, படுக்கிறதுக்கு சண்டை போடுறீங்க, சேருக்கு சண்டை போடுறீங்க. தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போனாவது நான் ஃப்ரீயாக இருக்கலாம். சரி, 2 பேரும் ரெடி ஆகிட்டீங்க போல். ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னால் நீங்கள் கிளம்பவே மாட்டீங்க. ஆனால் எங்கேயா போகணுன்னா சூப்பராக கிளம்பி ரெடியாகிடுறீங்க. அம்மா கோச்சிக்காதம்மா, உனக்காக நாங்கள் பேர் பூஜை பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சீக்கிரம் வாங்கம்மா, கிளம்புங்கம்மா, கோயிலுக்கு போகலாம். அப்போ தான் சுட சுட சுண்டலும் சக்கரை பொங்கலும் தருவாங்க. வாங்கம்மா போகலாம், சீக்கிரம் வாங்கம்மா. ஏ கயல், அம்மாவுக்கு ரொம்ப ஐஸ் வைக்காத, அப்புறம் சளி பிடிச்சிக்கும், புரியுதா? சரி சரி பசங்களா, சீக்கிரம் வாங்க போகலாம். பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களே? சரி, நீங்களும் வாங்க. சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. நிஜமாவே நல்லா இருக்குது. நிஜமாவே ராதை மாதிரியே இருக்குது. சரி வாங்க போகலாம். அந்த பூஜை தட்டை எடுத்துகிட்டு நான் போகிறேன். பின்னாடியே வாங்க, புரியுதா? ஏய் பப்ளு போகிறான், கண்ணன் வேஷம் போட்டிருக்கான். சூப்பராக இருக்குது. என்னடா மேலெல்லாம் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குடா கிருஷ்ண வேஷம் உனக்கு. ஏய், உங்களுக்கும் தான் சூப்பராக இருக்கு ராதை வேஷமே. செம்மையாக இருக்கு. கயல், கண்மணி, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்களா? அட, நம்ம பப்ளு கயல் கண்மணியா இது? கிருஷ்ண ராதை வேஷம் போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கிறாங்க. ஏய் நல்லா இருக்கு உங்களுக்கு. எங்கே உங்கள் அம்மாவை காணா? ஏன் சோனு அம்மா, சோனு வரலையா? அவங்களுக்கும் ராதை வேஷம் போட்டு இட்டுட்டு வந்து விடலாம்ல, நல்லா இருக்கும்ல. எங்க அவ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டா. எப்போ பாரு டிவி பாப்பா, கேமிங் பாப்பா. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்டவே மாட்டா. ஆனால் பாருங்களா, கயல், கண்மணி, பப்ளு சூப்பராக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் சுற்றி போடுங்க. சரி சரிம்மா, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைம்மா. எடுத்து வச்சு தீபாரத்தனை கட்டி வீட்டுக்கு போகலாமா? பசிக்குதுமா ரொம்ப. சரி வாங்க, தீபாரதனை காட்டுறதுக்கு பொருள்லாம் எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இலையை போட்டுக்கலாம். இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்த தட்டை காணோம். இதோ இருக்குது, இந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதில் இருக்கிற வாழைப்பழம் 3 சீப்பு இருக்கு பேர். நல்லா உடையாத கொள்ளாத அந்த வாழைப்பழத்தை எடுத்து முதல்ல வச்சுருங்க. ஒரு சீப்பு எடுத்து வச்சாச்சு. இன்னொரு சீப்பு இருக்கு பக்கத்தில், அதையும் எடுத்து வை. அந்த சீப்பும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு சீப்பு இருக்கு பாரு, அதையும் லாஸ்ட் வைக்கிறேன், இந்த ஃப்ரண்ட்டில் வைக்க வேண்டாம் தானே. சரி, இன்னொரு சீப்பு இருக்கு பாரு, அதுவும் எடுத்து வை. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை எல்லாத்தையும் நடுவில் வை. அழகாக இருக்கும், புரியுதா? எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா? எடுத்து வச்சாச்சு. இன்னொரு கொத்து திராட்சை பழம் இருக்குது பாரு, திராட்சையும் ஆரஞ்சும் இருக்கும் பாரு, அதையும் எடுத்து வச்சிரு. எடுத்து வச்சாச்சு. அந்த வாழைப்பழத்தை தூக்கி இப்படி வைமா, அந்த சைடு வைக்காதீங்க. வச்சாச்சு, அவ்வளோதான். சூப்பர். அப்பாடி, ஒரு வழியாக எடுத்து வச்சிட்டீங்க. சீக்கிரம் பாடுங்கம்மா, எனக்கு பசிக்குதுமா, ப்ளீஸ்மா. அம்மா, கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்குமா? ஏம்மா வெண்ணெய்லாம் எடுத்துகிட்டே வரல? அம்மா சாரிம்மா, நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். வெண்ணையை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேம்மா. நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் தான் தெரியாத வச்சுட்டு வந்துட்டேம்மா. சாரிம்மா கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடு. உனக்கு பிடிச்ச வெண்ணையை நான் எடுத்துக்கிட்டே வரல, கோச்சிக்காதீங்க. எங்கள் படையில் ஏற்றுக்குங்க. கிருஷ்ணர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. சரி, அவங்கள கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது பாட்டு ஒன்று போடுங்க. நீங்கள் 3 பேரும் டான்ஸ் ஆடுங்க, அப்போ தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆடுங்க பாப்பா. कृष्ण मुकुंदा मुकुंदा वरंदा वरंदा वृंदावनम दावनम दा வெண்ணியுண்டவாயால் மண்ணியுண்டவா